மாஸ்டர் நம்மளுக்கு பரீட்சை வைக்க போகிறதில்ல, என்ன வச்சாருன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை நமக்கு வந்துருச்சா, எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு உண்மையான பேரார்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஷன் நமக்கு இருக்கா, இல்லை லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய சில கனிகள். உதாரணத்துக்கு உங்களோட யாத்ரா, அங்கே ஒரு புக்கு கூட இருக்குது பாருங்கள், யாத்ரான்னு இருக்கும். உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிடுது. எதை நீங்கள் ஒரு மதத்தில் பல ஜென்மங்கள் எடுத்து பல முறை ப்ராக்டிஸ் பண்ணாலும் பெற முடியாதோ அதை ஒரு சிட்டிங்கில் கொடுக்க முடியும். யாத்ரா கமென்ஸ் பண்ணுறது அது போருமா? உதாரணத்துக்கு துர்வாச முனிவர் 3வது புலியில் இன்னும் சஞ்சரிக்கிறதா பவனி மகாராஜ் சொன்னதை சாரஜி மகாராஜ் பல இடங்களில் சொல்லியிருக்கார். இன்னும் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் வந்துட்டு போய் பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகிட்டு அவர் அங்கேயே சந்தோஷமாக இருக்கார். இது போகிறோம். ஒரு ஊரில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் புரியாது. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தாலே நீங்கள் ஊரில் படித்தால் அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு வாத்தியாருக்கும் தெரியாது, பையனுக்கும் தெரியாது. அடுத்த லெவலில் ஒரு ஸ்கூல் வருது, 10th 8th ESSLC அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10th, அப்புறம் +2 காலேஜ்.